கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர, சகோதரிகளே! பிரதர்ஸ் என்னோட வாய்ஸ் வந்து கேட்குதா கிளியரா? கேக்குது சொல்லி. ஓகே. தேங்க் யூ ஜோஷ். கிறிஸ்துக்குள் அழைக்கப்பட்ட அன்பான சகோதர, சகோதரிகளே! மறுபடியும் இந்த ஒரு அதாவது பைபிள் ஸ்டடி, ஒரு பைபிள் ரிசர்ச். ஸோ மறுபடியும் இந்த ஒரு பைபிள் ஸ்டடிக்கு கூட உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஸோ நம்ம கன்டினியூஸா வந்து கிட்டத்தட்ட 16 கிளாஸஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அதாவது தேவனுடைய வார்த்தைகள் வந்து எப்படி இருக்கு? வார்த்தைகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு சத்தியங்கள வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 16 கிளாஸஸா பார்த்துட்டோம். நம்ம தொடர்ந்து வந்து பார்க்க இருக்கிறோம். போன வாரம் கூட நம்ம எந்த ஒரு பாடத்தை வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆத்துமா, ஹியூமன் சோல். ஸோ போன வாரம் வந்து பார்ட் 1 பார்த்தோம். பார்ட் 1ல வந்து நம்ப என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா, ஒரு ரிவிஷன் மாதிரி நம்ம பண்ணிட்டு போயிடலாம். இப்போ மற்ற மதத்தார், வேற ரிலிஜியன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஆத்துமா, அதாவது ஹியூமன் சோல் இத பத்தி இருக்கக்கூடிய நம்பிக்கைகள். ஸோ ஹிந்துஸா இருக்கலாம், புத்திஸ்ட், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியானிட்டி பிளஸ் மற்ற எந்த ஒரு மதம், மற்ற எந்த ஒரு ரிலிஜியன்ஸும் நம்ம எடுத்துக்கனாக்கா, பொதுவாகவே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை, ஆத்துமா பத்தி எல்லாருமே என்னதான் நம்புறாங்க அப்படின்னா, ஆத்துமா வந்து நம்மளால பார்க்க முடியாது. ஆத்துமாக்கு வந்து சாவே கிடையாது. ஆத்துமாவ வந்து அழிக்க முடியாது அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா மதமுமே, அதாவது எல்லா ரிலிஜியன்ஸுமே இந்த ஒரே விஷயத்த தான் வந்து நம்புறாங்க. எல்லாருக்குமே பொதுவாக இந்த ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. ஆத்மா வந்து பார்க்க முடியாது. ஆத்மாக்கு சாவே இல்ல. ஆத்மாவ வந்து அழிக்கவே முடியாது. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே வந்து பொதுவாகவே நம்புறாங்க. இந்த ஒரு விசுவாசம் தான் இருக்கு. ஆனா நம்ம என்ன பார்த்தோம்? ஆத்துமாக்கு வந்து சாவு இருக்கா? இல்லையா? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டு, வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாவும். "தி சோல் தட் சின்னத் ஷல் டை." ஸோ நம்ம எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, பொறக்கும்போதே நம்ம எதுல தான் பொறக்குறோம் அப்டின்னா, பாவத்துல தான் பொறக்குறோம். ஏன்னா, ஆதாம்குள்ளேருந்து நம்ம எல்லாருமே வரதால, ஆதாம் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு பாவம் வந்து நம்ம எல்லாருக்குள்ளயுமே பை டிஃபால்ட் வந்து வந்துடுது. ஸோ நம்ம எல்லாருமே பொறக்கும்போதே பாவத்த தான் பொறுக்குறோம். ஸோ நீதிமான் இந்த உலகத்துல வந்து ஒருவரும் இல்ல. எல்லாருமே எப்டின்னா, பாவிகளா தான் இருக்கிறோம். ஸோ பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமாக்கு கண்டிப்பா மரணம் வந்து இருக்கு. அந்த ஒரு விஷயத்த தான் இந்த ஒரு பாயிண்ட்ல நம்ப கத்துக்கணும். இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ஆத்துமாவுக்கு வந்து மரணம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவோடைய சோல் வந்து செத்துச்சா? இல்லையா? அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது, வசனத்தில ஐசையால வந்து கிளியரா என்ன இருக்கு அப்படின்னா, "ஹி போர்ட் அவுட் ஹிஸ் சோல் அன்டோ டெத்." அவருடைய ஆத்துமாவை மரணத்துக்கு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஊற்றினார். இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்துமால வந்து பாவம் இல்ல. ஆனா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்ன்னா, அவருடைய ஆத்துமாவ வந்து நம்பளுடைய ஜீவனுக்காக, இந்த உலகத்துடைய பாவத்துக்காக ஒரு ஆஃபரிங்கா வந்து அவருடைய ஆத்துமாவ வந்து அவர் குடுத்துட்டாரு. ஸோ, இயேசு கிறிஸ்துவுடைய ஆத்துமா கூட என்ன இருந்துச்சு? மரணமானது இருந்துச்சு. அது மரித்து போச்சு அப்டின்ட்டு பார்த்தோம். இப்போ ஆத்துமாவ வந்து கட் பண்ண முடியுமா? முடியாதா? அப்டின்னு பார்க்கும்போது, ஆத்துமாவ கட் பண்ண முடியும். அதாவது கத்திய வச்சு ஆத்துமாவ வந்து கட் பண்ணியிருக்காங்க. சரி கட் பண்ணாக்கா என்ன வரும்? ரத்தம் வரும். ஆத்துமாக்கு ரத்தம் இருக்கா? இல்லையா? அப்படின்னு பார்க்கும்போது, ஆத்துமாக்கு ரத்தம் இருக்கு. ஆத்துமாவ கட் பண்ணாக்கா ரத்தம் வரும். இந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கும்போது, நமக்கு வந்த கேள்வி என்னன்னா, அப்ப ஆத்துமனா என்னதான்? ஏன்னா மற்றவர்கள் நம்புறது போல, அதாவது ஆத்துமாக்கு வந்து மரணமே இல்ல. ஆத்துமா வந்து பார்க்கவே முடியாது. பட் இந்த ஒரு வசனங்கள்லாம் பார்க்கும்போது, இந்த ஒரு வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது, ஆத்துமா வந்து அ மற்றவங்க நம்புற மாரி இல்லன்ற மாரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நம்ம என்ன ஒரு புரிந்து கொள்ளுதல்ல வந்தோம் அப்டின்னா, ஆத்துமா என்றால் என்ன அப்டின்ட்டு நம்ம பார்க்கும்போது, நம்ம முதல் ஆத்துமா, அதாவது தேவன் ஃபர்ஸ்ட்டு யார தான் உருவாக்குனார் அப்டின்னா ஆதாம். ஆதாம உருவாக்கும்போது, ஆத்துமானா என்னன்ற ஒரு டெஃபினிஷன் வந்து நமக்கு அங்க தான் கிடைக்குது. அந்த ஒரு வேர்ஸ்ல தான் கிடைக்குது. ஜெனசிஸ் 2 சாப்டர் 7த் வேர்ஸ்ல ஒரு வாட்டி வந்து இத நம்ம படிக்கலாம். யாராச்சும் ஒருத்தர் படிங்க பிரதர்ஸ் இங்கிலீஷ்ல. ஜெனசிஸ் 2 சாப்டர் 7த் வேர்ஸ். And the Lord God formed man of the dust of the ground, and breathed into his nostrils the breath of life, and man became a living soul. தேவன் வந்து என்ன பண்றாருன்னா, முதல்ல மனுஷன வந்து மண்ணுலருந்து உருவாக்குறாரு. உருவாக்கி வச்சுட்டு, இன்னும் மனுஷனுக்கு வந்து லைஃப் இல்ல. அந்த லைஃப்ப வந்து என்ன பண்றாருன்னா, தேவன் குடுக்குறாரு. "ஹி பிரீத்ட் இன்டோ ஹிஸ் நாஸ்ட்ரில்ஸ் தி பிரெத் ஆஃப் லைஃப்." அந்த லைஃப்ப வந்து மனுஷனுக்கு குடுத்த உடனே, மனுஷன் வந்து என்னவா மாறிறார் அப்டின்னா, ஜீவ உள்ள ஆத்மாவா மனுஷன் வந்து மாறிடுறான். அதாவது முதல்ல சரீரம். சரீரத்த வந்து தேவன் உருவாக்கிறாரு. சரீரத்த உருவாக்கிட்ட பிறகு என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த மனுஷனுக்கு அந்த பிரெத் ஆஃப் லைஃப் அவருடைய ஸ்பிரிட்ன்னு சொல்லும்போது, அந்த பிரெத் ஆஃப் லைஃப்ப வந்து குடுக்குறாரு.
அந்த பிரெத் ஆஃப் லைஃப் கொடுத்த உடனே தான், அதாவது சரீரம் பிளஸ் தேவன் கொடுத்த அந்த ஒரு லைஃப், அந்த ஒரு சுவாசம், இது 2ம் சேர்ந்து தான் மனுஷன் வந்து ஜீவ ஆத்துமாவாக மாறுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஆத்துமா அப்படின்றது யாரு? அப்படின்னு கேட்டாக்கா, நமக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் ஆத்துமா கிடையாது. நம்ம தான் ஆத்துமா. நம்ம தான் லிவிங் சோல். நம்மளுடைய பாடி பிளஸ் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு லைஃப் 2மே சேர்ந்து தான் லிவிங் சோல். 2மே சேர்ந்து தான் ஜீவ உள்ள ஆத்துமா அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் எதுல இருக்கு அப்படின்னா வாட்டர். இப்போ இந்த வாட்டரோட ஃபார்முலா கூட நீங்க பார்க்கும்போது, ஒரு பக்கம் ஹைட்ரோஜன் இருக்கு. இன்னொரு பக்கம் ஆக்ஸிஜன் இருக்கு. இது 2மே சேர்ந்தா தான் வாட்டர். அந்த மாதிரி தான் மனுஷனுடைய ஜீவ ஆத்துமா கூட. ஸோ நம்ப கடைசில என்ன ஒரு கன்க்ளூஷன் வந்தோம் அப்டின்னா, ஆத்துமா வந்து பார்க்க முடியும். ஏன்னா நம்ம தான் ஆத்துமா. ஆத்துமாவ வந்து பார்க்க முடியும். ஆத்துமாக்கு வந்து மரணம் இருக்கு. ஆத்துமாவ வந்து நம்மளால அழிக்க முடியும். ஸோ பைபிள்ல வந்து ரொம்ப தெளிவா இந்த விஷயங்கள வந்து நம்ம பார்த்துட்டோம். சரி, இப்போ இவ்ளோ தெளிவா பைபிள் இருக்கும்போது, எப்படி வந்து இவ்ளோ கன்ஃப்யூஷன் வந்துச்சு? ஏன்னா நம்மளுடைய கடவுள் வந்து ஹி இஸ் நாட் தி ஆத்தர் ஆஃப் கன்ஃப்யூஷன். ஹி இஸ் தி ஆத்தர் ஆஃப் பீஸ். பட் இவ்ளோ கன்ஃப்யூஷன், இவ்ளோ குழப்பம் ஆத்துமா பத்தி நம்ம மத்தியில வந்து எதற்காக வந்துச்சு அப்டின்னா, யாரால வந்துச்சு அப்டின்னா, ஸ்டார்ட்டிங்ல ஏதேன் தோட்டத்துல சாத்தான் சொன்ன ஒரு பொய். அந்த சர்ப்பம், அதாவது அந்த பாம்பு, அந்த ஸ்னேக். இந்த ஸ்னேக் வந்து என்ன பண்ணுச்சு அப்டின்னா, ஒரு பொய் சொல்லுச்சு ஏவாள்ட்ட. என்ன பொய்னா, "நீங்க இந்த பழத்த சாப்பிட்டா கூட நீங்க சாக மாட்டீங்க. "ஈ ஷால் நாட் ஷூர்லி டை. யூ வில் நாட் டை" அப்படின்னு அந்த பாம்பு இந்த ஒரு ஸ்னேக் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, ஏவாள்ட்ட போயிட்டு ஏமாத்திடுச்சு. அதாவது பொய் சொல்லிடுச்சு. இந்த ஒரு பொய்யை நம்பி தான், இந்த ஒட்டுமொத்த உலகமே இந்த ஒரு பொய்ய தான் நம்பியிருக்கிறாங்க. இந்த ஒரு லை, இந்த ஒரு பொய்ய தான், அதாவது இதுலருந்து தான் என்ன வந்துச்சுன்னா, ஆத்துமா வந்து சாகாது. அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்கருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு விதை போட்டதே யாருன்னா, சாத்தான் தான். ஏன்னா சாத்தான் வந்து பொய்யுக்கு பிதா. ஹி இஸ் த ஃபாதர் ஆஃப் லைஸ். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில தான் இந்த ஒரு பொய்யானது இந்த உலகத்துக்குள்ள வந்துச்சு. நம்ம எல்லாருமே அத நம்பிட்டு இருந்தோம். ஆனா வசனங்கள்ல பார்க்கும்போது ரொம்ப தெளிவா வசனத்தில வந்து என்ன இருக்கு அப்படின்னா, ஆத்துமா பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆத்துமாவ நம்மளால பார்க்க முடியும். ஆத்துமாக்கு அழிவு இருக்கு. ஸோ ஒன் லைன்ல ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நம்ம தான் ஆத்துமா. வி ஆர் த லிவிங் சோல்ஸ். நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஆத்மான்றதே கிடையாது. நம்ம தான் ஆத்மா. வி ஆர் த லிவிங் சோல்ஸ். அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நம்ம வந்து பார்த்து முடிச்சோம். இப்போ இன்னைக்கு வந்து நம்போ அ எந்த ஒரு விஷயத்த பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, சரி, ஓகே. நம்ம தான் வந்து ஆத்மா. நம்ம மரித்த பிறகு, அதாவது நம்ம செத்துட்ட பிறகு நம்மளுடைய நிலைமை என்ன? அதாவது நம்ம எங்க போறோம்? இப்ப இந்த ஸ்க்ரீன்ல கூட அந்த கொஸ்டின் இருக்கு. வேர் ஆர் த டெட்? செத்தவங்கலாம் எங்க போறாங்க? அல்லது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து என்ன? அவங்க என்ன ஆகுறாங்க? இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போறோம். ஒரு வேர்ஸ கூட நம்ம படிக்கலாம். எக்லீசியாஸ்டிஸ் 12th சாப்டர் 7th வெர்ஸ். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாராச்சும் படிக்கலாம். Then shall the dust return to the earth as it was, and the spirit shall return unto God who gave it. ஆ இப்போ இங்கே தான் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒருத்தர் செத்த பிறகு, இப்ப யாரோ செத்துட்டாங்க. என்ன நடக்குது? இவங்க செத்த பிறகு என்ன நடக்குதுன்ற ஒரு ப்ராசஸ தான் இந்த ஒரு வேர்ஸ் வந்து சொல்லுது. அதாவது அவங்க செத்த பிறகு தென் ஷல் த டஸ்ட் ரிட்டர்ன் டு தி எர்த். டஸ்ட் அப்படின்னும்போது நம்ம ஜெனிசிஸ்ல வந்து அந்த வேர்ஸ பார்த்தோம். ஜெனிசிஸ்ல வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, தேவன் வந்து மனுஷன டஸ்ட் ஆஃப் தி எர்த் ருந்து உருவாக்குறாரு. அதாவது மண்ணிலிருந்து மனுஷன வந்து தேவன் உருவாக்குறாரு அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ ஒருத்தர் செத்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, செத்த மனுஷன் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கே திரும்பி போயிடுறாரு. அதாவது அவனுடைய சரீரம் வந்து மண்ணிலிருந்து தேவன் உருவாக்குறாரு. அந்த சரீரமானது என்ன ஆயிடுது அப்படின்னா, மறுபடியும் அந்த மண்ணுக்கே போயிடுது. அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் வந்து என்ன நடக்குதுன்னா, "அண்ட் தி ஸ்பிரிட் ஷால் ரிட்டர்ன் அன்டு காட் ஹூ கேவ் இட்." இங்க வந்து ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு வார்த்தைய வந்து இங்க யூஸ் பண்றாரு. இப்போ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கு என்னென்ன தோணுது பிரதர்ஸ்? இப்போ இங்க ஸ்பிரிட் அண்ட் தி ஸ்பிரிட் ஷால் ரிட்டர்ன் அன்டு காட் ஹூ கேவ் இட். ஸோ இந்த ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு வார்த்தைய பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? எ எ அதாவது என்ன ஸ்பிரிட் வந்து தேவன்ட்ட ரிட்டர்ன் போகுது? உங்களுடைய ஏதாச்சும் தாட்ஸ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணலாம். இந்த சுவாசம் இருக்குமா? மேபி. சுவாசம். ஓகே.
தேங்க் யூ பிரதர். ஸோ பிரதர் வந்து சுவாசம்ன்னு சொன்னாரு. நம்ம பார்க்கலாம். இப்போ ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு பைபிள்ல வந்து இப்போ பைபிள்ல வந்து ஸ்பிரிட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஸோ நீங்க பைபிள்ல ஃபுல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பிரிட்டுன்ட்டு நெறைய இடத்துல வந்து வரும். ஸோ ஸ்பிரிட்டோடைய ஒரு ஹீப்ரு வேர்ட், கிரீக் வேர்ட் நம்ம பார்க்கும்போது ஏன்னா பைபிள்ல வந்து ஓல்ட் டெஸ்டமென்ட் வந்து ஹீப்ருல எழுதப்பட்டிருக்கு. நியூ டெஸ்டமென்ட் வந்து கிரீக்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ ஹீப்ருல ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ருவாக். கிரீக்ல வந்து நியூமா. இந்த ஒரு வார்த்தையுடைய அர்த்தத்த நம்ம பார்க்கும்போது, அதாவது இந்த ருவாக் அல்லது இந்த நியூமா, இந்த ஒரு வார்த்தையுடைய மீனிங்ஸ வந்து நம்ம பார்க்கும்போது, என்னென்ன மீனிங்ஸ், என்னென்ன அர்த்தங்கள் வருது அப்டின்னா, பிரெத் இல்லன்னா விண்ட் இல்லன்னா ஸ்பிரிட். ஏன்னா, இப்ப நம்ம ஸ்பிரிட் அப்டின்னு எடுத்துட்டாலே நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம் அப்டின்னா, ஹோலி ஸ்பிரிட், காடோடைய ஸ்பிரிட் அப்டின்ட்டு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். ஆனா, அந்த ஸ்பிரிட் அப்டின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நெறைய அர்த்தங்கள் இருக்கு. அந்த கான்டெக்ஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இப்போ இப்போ இந்த ஒரு கான்டெக்ஸ்ட்ல நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம பாருங்க, இன்னொரு வேர்ஸ் கூட நம்ம படிக்கலாம். அதே ஜெனிசிஸ் 2nd சாப்டர் 7th வேர்ஸ் நம்ம படிக்கும்போது, "அண்ட் காட் ஃபார்ம்ட் மேன் ஆஃப் த டஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்." மண்ணிலிருந்து மனுஷன வந்து தேவன் உருவாக்குறாரு. "அண்ட் பிரீத்ட் இன்டூ ஹிஸ் நாஸ்ட்ரில்ஸ் த பிரெத் ஆஃப் லைஃப்." அதாவது தேவன் வந்து என்ன ஒரு விஷயத்த மனுஷனுக்கு குடுக்குறாரு அப்டின்னா, அந்த லைஃப், அந்த பிரெத் ஆஃப் லைஃப். ஸோ இந்த ஒரு பிரெத் ஆஃப் லைஃப்ப தான் எக்லீசியாசிஸ்ல நம்ம பார்க்கும்போது, ஸ்பிரிட் அப்டின்ட்டு இங்க குடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா, ஸ்பிரிட் அப்டின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நெறைய அர்த்தம் இருக்கு. நம்ம பார்க்கும்போது அது வந்து சுவாசம், சுவாசத்தை கூட அது குறிக்கும். பிளஸ் காற்று, விண்ட். சில இடங்கள்ல வந்து அந்த ஸ்பிரிட் அப்டின்ற வார்த்தைக்கு விண்டுன்ட்டு கூட அர்த்தம் வரும். சில இடங்கள்ல வந்து ஸ்பிரிட் அப்டின்னும்போது காட்ஸ் ஹோலி ஸ்பிரிட். அதாவது அந்த பவர் ஆஃப் காட். அது கூட வரும். பிளஸ் சில இடங்கள்ல நம்ம வந்து பார்க்குறோம். ஸ்பிரிட் ஆஃப் லார்ட் ஜீசஸ், ஸ்பிரிட் ஆஃப் சாம்சன். ஸோ அந்த ஸ்பிரிட் அப்டின்னும்போது ஒருத்தருடைய அந்த ஒரு எப்படி சொல்றது? அவங்களுடைய அந்த ஒரு பவர் அல்லது அவங்களுடைய அந்த ஒரு ஆட்டிட்யூட் இல்ல கேரக்டர். அது ஸ்பிரிட் சில சமயத்தில ஸ்பிரிட் அப்படின்றது கேரக்டர கூட குறிக்கும். இந்த மாதிரி ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு பைபிள்ல. நம்ம ஸ்பிரிட்ன்னு எடுத்துக்கினாலே இது காடோட ஹோலி ஸ்பிரிட் தான்ப்பா அப்படின்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியதில்ல. அந்த கான்டெக்ஸ்ட்ட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம படிக்கும்போது, என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது, தேவன் மனுஷன வந்து மண்ணினால உருவாக்குறாரு. மண்ணினால உருவாக்கி மனுஷனுக்கு வந்து ஜீவ சுவாசத்த வந்து குடுக்குறாரு. ஸோ, அவன் செத்த பிறகு என்ன ஆகுது அப்டின்னா, மண்ணினால தான மனுஷன உருவாக்குனாரு. அவன் செத்த பிறகு அவனுடைய சரீரம் மறுபடியும் மண்ணுக்கே போயிடுது. மண்ணுக்கே போயிட்டு, அந்த ஒரு தேவன் குடுத்த அந்த ஒரு சுவாசம், அந்த ஒரு சுவாசம் என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் தேவன்ட்டயே போயிடுது. அதாவது தேவன் வந்து மனுஷனுக்கு என்ன பண்ணார் அப்டின்னா, லைஃப் குடுத்தார். இந்த உலகத்துல வாழ்றதுக்கான அந்த ஒரு பிரிவிலேஜ், அந்த ஒரு லைஃப் அதாவது தேவன் வந்து மனுஷனுக்கு வந்து குடுத்தாரு. ஆனா, எப்போ மனுஷன் வந்து பாவம் செஞ்சானோ, எப்போ ஒரு சின்னரா மனுஷன் வந்து ஆயிட்டானோ, அப்போ மனுஷன் என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, அந்த வாழக்கூடிய அந்த ஒரு பிரிவிலேஜ வந்து அந்த பிரிவிலேஜ் ஆஃப் லைஃப் அந்த ஒரு பிரிவிலேஜ வந்து மனுஷன் வந்து இழந்து போயிடுறான். ஹி லாஸ்ட் த பிரிவிலேஜ் ஆஃப் லைஃப். ஸோ, அதனால தான் அவன் செத்த பிறகு என்ன ஆயிடுது அப்டின்னா, அந்த ஜீவன் மறுபடியும் அவன விட்டு போயிடுது. தேவனுக்கே தேவன் குடுத்த தேவன் தான் ஸ்பிரிட்ட குடுக்குறாரு. அந்த ஒரு பிரெத் ஆஃப் லைஃப்ப குடுக்குறாரு. அந்த சுவாசத்த வந்து குடுக்குறாரு. அது திருப்பி தேவனுக்கே வந்து போயிடுது. அந்த ஒரு விஷயம் தான் இந்த ஒரு வசனத்துல நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வெர்ஸ் கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜோப் 27th சாப்டர் 3rd வெர்ஸ். அ ஜோஷுவா பிரதர் இல்லன்னா சிபின் யாரு இது பண்றீங்களோ நீங்க ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம். As long as I have life within me, the breath of God in my nostrils. அதாவது இங்க கூட கிளியரா சொல்றாரு. "த பிரெத் ஆஃப் காட் இன் மை நாஸ்ட்ரில்ஸ்." ஏன்னா இது தேவன் குடுத்த அந்த ஒரு பிரெத். ஸோ அதனால நம்ம செத்த பிறகு என்ன ஆயிடுது அப்டின்னா, இந்த பிரெத் ஆஃப் காட் என்ன ஆயிடுது, இந்த ஒரு சுவாசம், ஜீவ சுவாசம் வந்து என்ன ஆயிடுதுன்னா, மறுபடியும் வந்து மனுஷனுக்கே சாரி தேவனுக்கே திரும்பி போயிடுது. ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? இப்போ ஒரு ஆத்துமா அப்டின்றது சரீரம் பிளஸ் தேவன் குடுத்த அந்த ஒரு ஜீவ சுவாசம். இதுதான் வந்து ஆத்துமா. சாகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இது 2மே பிரிஞ்சிடுது. அதாவது ஆத்துமா சரீரம் ஒரு பக்கம் போயிடுது. ஜி சரீரம் வந்து மறுபடியும் மண்ணுக்கே போயிடுது. அந்த ஒரு ஜீவ சுவாசம் மறுபடியும் தேவனுக்கே போயிடுது. இது 2ம் சேர்ந்தா தான் ஜீவ ஆத்துமா. இது 2ம் பிரிஞ்சிடுச்சுன்னா, அந்த ஆத்துமா என்ன ஆகும் பிரதர்ஸ்? அந்த ஆத்துமா என்ன ஆயிடுச்சு?
இப்போ தண்ணி அப்டின்னா, ஹைட்ரோஜன் பிளஸ் ஆக்ஸிஜன் தான் தண்ணி. 2ம் சேர்ந்தா தான் தண்ணி. 2த்தையும் நம்ம பிரிச்சுட்டாக்கா, அது தண்ணியே கிடையாது. இப்ப அதே மாதிரி சரீரம் பிளஸ் தேவன் வந்து மனுஷனுக்கு குடுத்த அந்த ஜீவ சுவாசம். இது 2மே சேர்ந்தா தான் ஆத்துமா. இது 2ம் வந்து எப்போ பிரிஞ்சிருது அப்டின்னா, ஒரு மனுஷன் சாகும்போது பிரிஞ்சிடுது. இது பிரிஞ்சுட்டாக்கா என்ன ஆகுது அங்க ஆத்துமா? அந்த சோல் என்ன வாஸ்து ஆகுது? சோல்ன்றது ஒண்ணு இல்லாம ஆகுது. அதாவது இன்னும் கிளியரா சொல்லணும்னா, ச ஆத்துமா வந்து அங்க செத்து போது. செத்துடுச்சு ஆத்துமா. ஏன்னா, இந்த சரீரம், சுவாசம் இது ஒண்ணா இருக்கிற வரைக்கும் தான் அது ஜீவ உள்ள ஆத்துமா. அது 2ம் பிரிஞ்சிடுச்சு அப்டின்னா, அது வந்து செத்த ஆத்துமா. அதனால தான் இப்போ நீங்க யாராச்சும் செத்துட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அவரு பேர சொல்லி கூப்பிடுவோமா? இல்ல. பாடி வந்துடுச்சா? அப்டின்ட்டு தான் நம்ம கேட்போம். இப்போ ஆத்துமா வந்து நம்போ சாகும்போது என்ன ஆயிடுது? ஏன்னா நம்ப தான் ஆத்துமா. ஸோ நம்ம வந்து செத்து போறோம். ஆத்துமா வந்து செத்து போது. இப்போ செத்துப்போன ஆத்மாவுடைய நிலை என்ன? அதாவது ஒரு டெட் பெர்சன் உடைய கண்டிஷன் என்ன? அவங்களுடைய ஒரு நிலை எந்த ஒரு கண்டிஷன்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சில வசனங்கள படிக்கலாம் பாருங்க. சாம்ஸ் 146 4த் வெர்ஸ். சங்கீதம் 146 4வது வசனம். His breath goes forth, he returns to his earth. In that very day, his thoughts perish. அதாவது அவர் எப்போ சாகுறாரோ, ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து அந்த ஜீவ சுவாசம் போயிட்ட உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய நினைவுகள் அழிஞ்சு போயிடுது. அவருடைய தாட்ஸ் வந்து என்ன ஆயிடுதா, எல்லாம் அழிஞ்சு போயிடுதாம். இப்போ ஒரு செத்த மனுஷனால ஏதாச்சும் யோசிக்க முடியுமா? யோசிக்க முடியாது. ஒரு செத்த மனுஷனுக்கு வந்து மெமரி இருக்குமா? No. மெமரி இருக்காது. ஸோ அவருடைய தாட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய நினைவுகள் வந்து என்ன ஆகுதுன்னா, கம்ப்ளீட்டா அழிஞ்சு போயிடுது. இன்னொரு வசனத்த நம்ம வாசிக்கலாம். ஜோப் 7th சாப்டர் 9-10. யோபு 7ஆம் அதிகாரம் 9லிருந்து 10. As a cloud vanishes and is gone, so one who goes down to the grave does not return. He will never come to his house again. His place will know him no more. ஆ அதாவது எப்படி வந்து ஒரு மேகம் வந்து அதாவது கிளவுட்ஸ் வந்து எப்படி மறைஞ்சு போதோ, அதே மாதிரி ஒருத்தர் செத்துறாங்க இல்லையா? அவங்க செத்த பிறகு அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, அந்த ஒரு கல்லறை கிரேவுக்கு போயிடுறாங்க. கிரேவுக்கு போனவங்களால திரும்பி வீட்டுக்கு வர முடியுமா? ஹி வில் நெவர் கம் டூ ஹிஸ் ஹவுஸ் அகைன். ஏன் அப்டின்னா, அவருடைய எல்லா நினைவுகளும் அழிஞ்சு போயிடுது. அவர் மறுபடியும் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டாரு. சில சமயத்துல நம்ம கூட என்ன பண்ணுவோம் அப்டின்னா, யாராச்சும் செத்துருப்பாங்க. அவங்கள போய் புதைச்சுட்டு வருவோம். அந்த நைட்டு ஃபுல்லா நமக்கு தூக்கம் இருக்காது. எதனால அப்டின்னா, ஒருவேளை திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்களோ? அவங்களுடைய ஆவி வந்து மறுபடியும் வீட்டுக்கு வந்துருமோ? நம்மள அப்டியே சுத்தி டார்ச்சர் பண்ணுவாங்களோ? சில பேர் கூட என்ன ஆயிடுவாங்கன்னா, இந்த சூசைட்லாம் பண்ணி செத்து போவாங்க. நெறைய சூசைடுலாம் பண்ணி செத்து போவாங்க. இப்போ பொதுவாகவே என்ன ஒரு நம்பிக்கை அப்டின்னா, சூசைடு பண்ணி செத்து போனாக்கா, அவங்களுடைய ஆவி வந்து இன்னும் பூமியிலே தான் சுத்திட்டு இருக்கும். ஆனா, இங்க வசனம் வந்து என்ன சொல்லுது? ஒருத்தர் செத்த பிறகு, அவங்க யாருன்றதே அவங்களே மறந்துருவாங்களாம். தேர் தாட்ஸ் வில் பெரிஷ். பிளஸ் அவங்கள நம்ம புதைச்சுடுறோம். செத்தவங்கள என்ன பண்ணிடுவோம்? புதைச்சுடுவோம். மறுபடியும் ரிட்டர்ன் வீட்டுக்குலாம் அவங்க வரவே முடியாதாம். ஹி வில் நெவர் கம் டூ ஹிஸ் ஹவுஸ் அகைன். இன்னொரு வேர்ஸ் படிக்கலாம் பாருங்க. எக்லீசியாஸ்டிஸ் 9th சாப்டர் 5, 6. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5, 6. For the living know that they will die, but the dead know nothing. They have no further reward, and even their name is forgotten. அதாவது இப்போ என்ன பார்த்துட்டோம், ஒருத்தர் செத்த பிறகு அவங்களுடைய வீட்டுக்கு அவங்க திரும்ப வர முடியாது. ஏன்னா, அவங்களுடைய நினைவுகள், அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இந்த வசனத்தில என்ன இருக்கு அப்டின்னா, அவங்களுடைய பேர கூட அவங்க மறந்துருவாங்களாம். பட் த டெட் நோ நத்திங். இப்போ நம்ம உயிரோட இருக்கும்போது நமக்கு எல்லாமே தெரியும். உயிரோட இருக்கும்போது நமக்கு என்ன தெரியும்னா, ஒரு நாள் செத்து போறோம் அப்டின்ட்டு தெரியும். பட் த டெட் நோ நத்திங். செத்த ஒருத்தருக்கு எதுவுமே தெரியாதாம். ஏன்னா, அவருடைய தாட்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. அவருடைய பேர கூட அவர் மறந்துருவாரு.
பிளஸ் அவரால திரும்பி எழுந்திரிச்சு வர முடியுமா? இந்த படத்தெல்லாம் பார்ப்போம். அந்த ஆவிலாம் திரும்பி வீட்டுக்கு வரும். அவங்க வீட்லயே தான் சுத்திட்டு இருக்கும். அந்த மாரிலாம் நடக்குமான்னு கேட்டாக்கா, வசனம் தெளிவா என்ன சொல்லுது அப்டின்னா, வேர்ட் ஆஃப் காட் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தர் செத்துட்டாக்கா மறுபடியும் அவங்களால வரவே முடியாது. தேர் நேம் இஸ் ஃபர்காட்டன். ஹி வில் நெவர் கம் டூ ஹிஸ் ஹவுஸ் அகைன். பிளஸ் த டெட் நோ நத்திங். அவருக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது. எல்லாத்தையும் மறந்துடுவாரு. இப்போ இன்னொரு வெர்ஸ் படிக்கலாம் பாருங்க. அதே எக்லீசியாஸ்டிஸ் 9th சாப்டர் 10th வெர்ஸ். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Whatever your hand finds to do, do it with all your might. For in the realm of the dead, where you are going, there is neither working, nor planning, nor knowledge, nor wisdom. நீ உயிரோட இருக்கும்போதே, உன்னால என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே நீ பண்ணிடு. ஏன்னா, நீ செத்த பிறகு உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னால எந்த ஒரு வேலையும் பண்ண முடியாது. உன்னால பிளான் பண்ணவே முடியாது. உனக்கு எந்தவித நாலேட்ஜும் இருக்காது. உனக்கு விஸ்டமும் இருக்காது. ஏன்னா, நீ செத்துட்ட. செத்த பிறகு உன்னால எதுவுமே பண்ண முடியாது. சில சமயத்துல வந்து நம்ப என்ன யோசிப்போம் அப்டின்னா, சில பேருக்கு செத்த உடனே தான் என்ன ஆயிடும்? பவர் வந்துரும். மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? பழி வாங்க வருவாங்க. ஏன்னா, இப்போ சில சமயத்துல நமக்கு பிடிக்காதவங்க யாராச்சும் செத்துட்டாக்கா, இப்ப இந்த படத்துலலாம் கூட நம்ம பார்ப்போம். அவங்க வந்து செத்துடுவாங்க. செத்துட்டு மறுபடியும் ஆவியா வருவாங்க. ஆவியா வந்து பழி வாங்குவாங்க. உயிரோட இருக்கும்போது கூட அவங்கள்ட்ட அவ்வளோ பவர் இருந்திருக்காது. ஆனா, செத்த பிறகு அவங்களுடைய பவர் வந்து 10 டைம்ஸ் ஜாஸ்தி ஆயிடும். ஆனா, இங்க தெளிவா என்ன சொல்லுது அப்டின்னா, "அப்டிலாம் முடியவே முடியாதுப்பா. நீங்க செத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். உயிரோட இருக்கும்போதே உங்களால என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. நீங்க செத்துட்டீங்கன்னா உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த ரேம் ஆஃப் டெட் நீங்க செத்துட்ட பிறகு வேர் யூ ஆர் கோயிங் தேர் இஸ் நெய்தர் வொர்க்கிங், நார் பிளானிங், நார் நாலேட்ஜ், நார் விஸ்டம். உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது." இன்னொரு வெர்ஸ் படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் சாம்ஸ் 6th சாப்டர் 5th வெர்ஸ். For in death there is no remembrance of you. In the grave, who will give you thanks? அதாவது ஒருத்தர் செத்துட்ட பிறகு அவரால வந்து தேவன துதிக்க முடியுமா? தேவன வந்து பிரேஸ் பண்ண முடியுமா? செத்துட்ட பிறகு? முடியவே முடியாது. ஏன்னா வந்து செத்துட்டார். ஒரு செத்த கண்டிஷன்ல வந்து அவர் இருக்கிறாரு. நம்ம செத்துட்டோம் அப்டின்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய வீட கூட நம்ம மறந்துடுவோம். நம்மளுடைய நினைவுகள், நம்மளுடைய தாட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்காது. நம்மளுடைய பேர மொதற்கொண்டு நம்ம மறந்து போயிடுவோம். ஏன்னா நம்ம செத்துட்டோம். இன்னொரு வெர்ஸ் படிக்கலாம் பாருங்க. எக்லீசியாஸ்டிஸ் 9th சாப்டர் 4th வெர்ஸ். பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். But for him who is joined to all the living, there is hope. For a living dog is better than a dead lion. சகோதர சகோதரிகளே, அதாவது ஒரு அ அதாவது உயிரோட இருக்கக்கூடிய ஒரு நாய் வந்து செத்த சிங்கத்தை பார்க்கிலும் பெட்டர் அப்டின்ட்டு சொல்றாரு. இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, இப்ப நீங்க இமேஜின் பண்ணுங்க. இப்ப நீங்க எங்கேயோ போயிட்டுருக்கீங்க ஒரு இடத்துக்கு. ஒரு ரோட்ல வந்து என்ன இருக்கு அப்டின்னா, ஒரு சிங்கம் இருக்கு. ஆனா செத்து போயிட்டு இருக்கு. இன்னொரு ரோட்ல வந்து ஒரு நாய் இருக்கு. அது உயிரோட இருக்கு அந்த நாய். யாராச்சும் அந்த ரோட்ல போனாலே கொலைக்கும். இப்ப நம்ம எந்த ரோட்ல போவோம்? சிங்கம் செத்து போய் கிடக்குது. அந்த ரோட்ல போவோமா? இல்ல உயிரோட இருக்குது ஒரு நாய் இன்னொரு ரோட்ல இருக்கு. அந்த ரோட்ல நம்ம போவோமா? சிங்கம் செத்து கிடக்கல பிரதர். அந்த ரோட்ல தான் போகணும். எதுக்கு பிரதர்? ஏன்னா சிங்கம் செத்து இருக்குல்ல பிரதர். நாம வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நாம பீஸா போலாம். கரெக்ட். அதாவது என்னதான் சிங்கமா இருந்தாலும் அது செத்து போயிடுச்சு. அதனால அது சிங்கத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இப்போ மிருகமும், மனுஷனும் வேற வேற இல்ல. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒண்ணு தான். என்ன ஒண்ணு மனுஷனுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் வந்து ஜாஸ்தி.
பைபிள் வசனம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அதாவது மிருகம், மனுஷன் 2 பேரும் ஒண்ணு தான். நம்ம அந்த வேர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. குடுக்குறேன். ஸ்க்ரீன்ல இல்ல. நான் அந்த வேர்ஸ் சொல்றேன். யாராச்சும் எடுத்து படிக்கலாம். எக்லீசியாஸ்டிஸ் 3rd சாப்டர் 19th வெர்ஸ். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எக்லீசியாஸ்டிஸ் 3rd சாப்டர் 19th வெர்ஸ். தமிழ் எடுத்தீங்கன்னா கூட தமிழ்ல படிச்சிடலாம். ஜோசப் மனுபுத்திரர் மனுபுத்திரருக்கு மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அதாவது மனுஷனுக்கு என்ன நடக்குதோ போதும் சிஸ்டர். தேங்க்யூ. இல்ல சார் முடிச்சிடுங்க, கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அது மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறதும் மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவனுங்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல, எல்லாம் மாயே. அத ரொம்ப சிம்பிளா வந்து ஞானி வந்து என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன்லாம் மேன்மை கிடையாது. 2 பேரும் ஈக்குவல் தான். ஏன்னா எப்படி வந்து ஒரு மிருகம் செத்து போதோ, அதே மாதிரி தான் மனுஷன் கூட செத்து போறான். மிருகத்துக்கும் சாவு இருக்கு, மனுஷனுக்கும் சாவு இருக்கு. ஸோ நம்போ செத்து போயிட்டோம் அப்படின்னா, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. வசனம் வந்து ரொம்ப தெளிவா சொல்லுது. அதாவது நீங்க செத்து போயிட்டீங்கன்னா, இந்த கல்லறையில வந்து எந்தவித நாலேட்ஜும் கிடையாது, எந்தவித அறிவும் கிடையாது. எந்தவித பிளான் உங்களால எந்த ஒரு பிளானும் போட முடியாது. உயிரோட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம், நெறைய பிளான் போட்டிருப்போம். நான் இத செய்றேன், நான் அது செய்றேன், நான் இத பண்றேன், நான் அத பண்றேன் அப்படின்ட்டு நெறைய பிளான்ஸ் போட்டிருப்போம். அதனால தான் என்ன சொல்றாருன்னா, நீங்க உயிரோட இருக்கும்போதே அத செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா செத்துட்ட பிறகு உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. உயிரோட இருக்கும்போது நம்ம என்ன நெனச்சிருப்போம், நான் தான் ஞானவான். என்னைப் போல ஒரு ஞானி வந்து இந்த உலகத்தில் இல்லன்ற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஆனா செத்துட்ட பிறகு ஒரு ஞானமும் இருக்காது உங்ககிட்ட. உங்களுடைய நினைவுகள கூட நீங்க மறந்து போயிடுவீங்க. உங்களுடைய வீட்டுக்கு கூட உங்களால திரும்பி வர முடியாது. ஒரு செத்தவனுடைய கண்டிஷன் வந்து இதுதான். ஒருத்தர் செத்துட்டாக்கா அவ்வளோதான். அவங்களால வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுதான் அவங்களுடைய நிலைமை. ஏன்னா அவங்களுடைய சரீரம் வந்து மறுபடியும் மண்ணுக்கே போயிடுது. அந்த ஜீவ சுவாசம் குடுத்த தேவன் குடுத்த அந்த ஜீவ சுவாசம் வந்து தேவன்ட்டே போயிடுது. இதுதான் வந்து ஒரு மனுஷனுடைய நிலைமை சகோதர, சகோதரிகளே. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில வந்து மனுஷன் இருக்கும்போது தான், என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்க்கும்போது, ஒருத்தர் வராரு. ஒருத்தர் வந்து சாவுல இருக்கக்கூடிய, அதாவது டெத் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு மனுஷ குலத்தையே வந்து காப்பாத்துறாரு. அவரு வரல அப்படின்னா, நம்மளுடைய நிலைமை வந்து அவ்வளோதான். அதாவது செத்துட்டோம். அவ்வளோதான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளுடைய ஃபியூச்சர் அவ்வளோதான். கான். பட் ஒருத்தர் வந்தாரு. அவரு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா, செத்துட்டு இருக்கிற மனுஷ குலத்த காப்பாத்துனாரு. அது யாரு சகோதர, சகோதரிகளே? இயேசு கிறிஸ்து பிரதர். இயேசு கிறிஸ்து. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். நம்ம படிக்கலாம் பாருங்க. 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தி 1st சாப்டர் 10th வெர்ஸ். தமிழ்ல படிக்கலாம், இல்ல இங்கிலீஷ்ல கூட படிக்கலாம். யாரு நீங்க எடுக்குறீங்களோ படிச்சிடலாம். ஸ்க்ரீன்ல கூட இருக்கு. ஸ்க்ரீன்ல கூட பார்த்து படிக்கலாம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, மரணத்தை வந்து அழிச்சாராம். ஜீசஸ் கிரைஸ்ட் டிஸ்ட்ராய்டு டெத். மரணத்தை அழிச்சு ஜீவனை வந்து மறுபடியும் கொண்டு வந்தாராம். ஏன்னா இந்த ஜீவனானது மனுஷன் வந்து எப்போ இழந்துட்டான் அப்படின்னும் போது, எப்போ மனுஷன் வந்து பாவம் செஞ்சானோ அப்பவே அந்த ஜீவனை வந்து மனுஷன் இழந்துட்டான். இப்ப அதனால தான் நம்ம பொறுக்கும்போதே வந்து எப்படி பொறுக்குறோம் அப்படின்னா, நம்ம ஒரு நாள் சாக போறோம். அது தெரிஞ்சுக்கினே தான் நம்ம வந்து பொறக்குறோம். ஏன்னா சாவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்குள்ள வந்துருச்சு. அந்த பாவத்தினால, ஆடம் பண்ண அந்த ஒரு சின்னால. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பட்சத்துல, இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு மரணத்தை வந்து அழிக்கிறார். மரணத்தை அழிச்சு, மறுபடியும் ஜீவன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இயேசு கிறிஸ்து கொண்டு வரார்.
இன்னொரு வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஹீப்ரூஸ் 2nd chapter 14th verse. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்திலே அழிக்கும்படிக்கும். அதாவது இயேசு கிறிஸ்து வந்து எப்படி இந்த மரணத்தை வந்து அழிச்சார் அப்படின்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்ம அழிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வெப்பன் தேவை. ஒரு ஆயுதம் தேவை. ஒரு ஆயுதம யூஸ் பண்ணி தான் ஒரு விஷயத்த வந்து நம்ம அழிப்போம். அதே மாதிரி இந்த மரணத்தை வந்து அழிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து ஒரு ஆயுதத்த வந்து யூஸ் பண்ணாராம். என்ன ஆயுதம் பிரதர்ஸ்? என்ன ஆயுதத்த யூஸ் பண்ணி இந்த மரணத்த வந்து இயேசு கிறிஸ்து அழிச்சாரு? இந்த வசனத்தில் நீங்க கவனிக்கலாம். அதாவது ஒரு ஆயுதத்த யூஸ் பண்ணாராம். ஒரு வெப்பன யூஸ் பண்ணி தான் இந்த மரணத்த அவரோட வந்து அழிச்சாரு. சரீரம் தானே பிரதர்? தேங்க் யூ பிரதர். அதாவது அவருடைய சொந்த சரீரத்தையே, அதாவது அவருடைய மரணத்தை வச்சு இந்த ஒரு மரணத்த வந்து ஜெயிச்சாராம். அவருடைய சொந்த லைஃபையே வந்து நமக்காக குடுத்துட்டாரு. அவருடைய சொந்த ஜீவனையே வந்து நமக்காக குடுத்து இந்த மரணத்தை வந்து ஜெயிச்சார். அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வந்து தி கிரேட்டஸ்ட் ஈவென்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட். இந்த உலகத்துல நிறைய சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. நிறைய ஈவென்ட்ஸ் நடந்திருக்கு. ஆனா இதுவரைக்கும் நடந்ததிலேயே தி கிரேட்டஸ்ட் ஈவென்ட் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு பார்க்கும்போது, அது ஒரே ஒரு சம்பவம் தான் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய மரணம். டெத் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். ஏன்னா அவருடைய மரணம் தான் நமக்கு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, நமக்கு ஜீவனை வாங்கி குடுத்திருக்கு. நமக்கு லைஃப் வாங்கி குடுத்திருக்கு. அவருடைய டெத்து தான் இப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்ன? ஒரு மரித்தவனுடைய கண்டிஷன் என்னன்னா, ஒண்ணுமே கிடையாது. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது மரிச்சுட்டாக்க. அவ்வளோதான் நம்மளுடைய லைஃபே கான். அப்படி இருக்கக்கூடிய நிலைமையில வந்து இயேசு கிறிஸ்து தான் வந்து நம்மள காப்பாத்துறார். நம்ம இன்னொரு வேர்ஸ் படிக்கலாம். 1 Corinthians 15 chapter 22. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதாவது ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் அப்படின்னா, ஆதாமுக்குள்ள மரித்து போறோம். நமக்கு ஜீவன் வந்து யாருக்குள்ள வருது அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள வருது. இந்த ஒரு பாடத்தை வந்து நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு வாட்டி பார்த்தோம். அந்த ஒரு பாடத்தின் தலைப்பு வந்து யாராச்சும் சொல்ல முடியுமா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அந்த ஒரு பாடத்துடைய டைட்டில். நம்ம என்ன இது பேஸ் பண்ணி ஒரு பாடமே நம்ம பார்த்தோம். ரான்சம் சாக்ரிஃபைஸ். இப்போ நம்ம மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம், மார்க் 10 chapter 45th verseல கூட என்ன இருக்கும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார்? இந்த ஒரு பூமிக்கு இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் அப்படின்னா, ரான்சம் குடுக்கறதுக்காக. இப்போ ரான்சம் தமிழ்ல வந்து ரான்சம்க்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஈடுபலி. ரான்சம் அதாவது ஈடுபலி குடுக்கறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து வந்தார். இப்போ ரான்சம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா பிரதர்ஸ்? சப்ஜெக்ட் கேட்டவங்க. ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். ரான்சம்னா என்ன? பலி தானே பிரதர்? பலி கொடுக்க தானே பலி கொடுக்க வந்தது. ஓகே ஃபைன். பலி. இப்போ நான் ஒரு இமேஜ் போட்டிருக்கேன் இல்லையா? இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பிரதர்ஸ். அடகு வைத்ததை மீட்டுக் கொள்வது. ஓகே, அடகு வைத்ததை மீட்டுக் கொள்வது. ஓகே, சூப்பரான ஒரு ஆன்சர். வேற ஏதாச்சும்? மரணத்திலிருந்து நம்மளுக்கு உயிர் கொடுக்க வந்தது தானே பிரதர்? ஓகே ஃபைன். தேங்க் யூ. Freeing from sin. Freeing from sin. ஓகே. Yep. ஓகே, தேங்க் யூ சிஸ்டர். இப்போ நிறைய கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணீங்க. தேங்க் யூ பிரதர்ஸ். இப்போ இந்த ஒரு ரான்சம், இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த ரான்சம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா, ஈக்குவல் கரஸ்பாண்டிங் ப்ரைஸ். அதாவது இப்போ சிஸ்டர் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அடகு வைத்ததை மீட்டுக்கொள்வது. இப்போ இந்த ரான்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இப்போ உலகத்தில் எங்கேயாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரதர்ஸ்? அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்காக இந்த ரான்சம் இந்த வார்த்தை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக வேர்ல்டில் ரான்சம் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அது கேள்விப்பட்டிருப்பீங்க.
இந்த நடிகர் ராஜ்குமாரை வந்து விடுவிக்கிறதுக்காக இந்த ஒரு பேரை யூஸ் பண்ணதா சொல்லிக்கிட்டாங்க பிரதர். தேங்க்யூ சிஸ்டர். அதாவது இது இப்போ யாராச்சும் ஒருத்தரை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒருத்தரை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு, இப்போ ராஜ்குமார் இப்போ அவங்க கூட சொன்னாங்க. இந்த ராஜ்குமார கிட்னாப் பண்ணி வச்சுட்டு, என்ன கேட்பாங்க அப்படின்னா, எங்களுக்கு ராஜ்குமாருக்கு ரான்சம் குடுங்க. அதாவது ராஜ்குமாருக்கு ஈடாக ஏதாச்சும் பணம் குடுங்க. அதுதான் ராஜ்குமாருக்கு ஈடாக, அவருக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒரு பணம் குடுங்க. அந்த பணத்த நீங்க குடுத்துட்டீங்கன்னா, நாங்க ராஜ்குமார விட்டுருவோம். இதுதான் வந்து ரான்சம் கான்செப்ட். அதாவது ஒரு விஷயத்துக்கு ஈடாக இன்னொரு விஷயம். இத இங்க எப்படின்னு நம்ம வந்து எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்க பாருங்க, ஆதாம் வந்து எப்படி இருந்தார்ன்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மேன். ஆதாம்குள்ள ஏதாச்சும் சின் இருந்துச்சா? அவர உருவாக்கும்போதுன்னா இல்ல. அவருக்குள்ள சின் இல்ல. பட் ஆடம் வந்து என்ன பண்ணிட்டாரு? சின் பண்ணிட்டாரு. இப்போ அ பாவம் பண்ண இந்த ஒரு ஆதாம வந்து யாராச்சும் காப்பாத்த வரணும். சரி, நம்பளால வந்து காப்பாத்த முடியுமா? ஆதாம? இல்ல காப்பாத்த பிரதர். முடியாது. நம்ம ஒரு வேர்ஸ் கூட படிக்கலாம் பாருங்க. அந்த வேர்ஸ் ஸ்க்ரீன்ல இல்ல. நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எக்ஸோடஸ் 21st சாப்டர் 23rd verse. அதாவது வெளிப்படுத்த பயணம்னு நினைக்கிறேன். எக்ஸோடஸ் 21st சாப்டர் 23rd verse. யாத்திராகமம். யாத்திராகமம். தேங்க் யூ பிரதர். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 23ல் இருந்து. வேற சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கைக்கு கை, காலுக்கு கால், சூட்டுக்கு சூடு, காயத்துக்கு காயம், தழும்புக்கு தழும்பு, பலி கொடுக்க வேண்டும். தேங்க் யூ சிஸ்டர். அதாவது இது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு லா. காடோடைய ஒரு லா. இந்த காடோடைய லா வந்து எப்படி இருக்குன்னா, ஜீவனுக்கு ஜீவன், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண். தேவனுடைய லா வந்து இப்படி தான் இருக்கு. இப்போ இதே வசனத்தை நம்ம இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி படிக்கலாம் பாருங்க. எக்ஸோடஸ் 21st சாப்டர் யாராச்சும் எடுத்தீங்கன்னா படிங்க பிரதர்ஸ். 21st சாப்டர் 23rd verse. But if any harm follows, then you shall give life for life, eye for eye, tooth for tooth, hand for hand, foot for foot, burn for burn, wound for wound, stripe for stripe. தேங்க் யூ பிரதர். ஸோ இந்த தேவனுடைய ஒரு பிரின்சிபல் எப்படி இருக்குது அப்படின்னா, லைஃப் ஃபார் லைஃப். லைஃப் ஃபார் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஆதாமுக்கு வந்து தேவன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, ஜீவனை குடுத்தாரு. ஆதாம் எப்படி இருந்தார்ன்னா, ஒரு பெர்ஃபெக்ட் மேனா இருந்தாரு. பட் அவர் என்ன ஆயிட்டார்ன்னா, பாவத்துல விழுந்து மரணத்துக்கு போயிட்டார். டெத்துக்கு போயிட்டார். இப்போ ஆதாம வந்து காப்பாத்தணும். இப்போ ஆதாம நம்பளால காப்பாத்த முடியுமா? நம்மளால முடியாது பிரதர். ஏன் பிரதர்? நாங்களும் அந்த பாவத்துல கன்சிடர் ஆகல பிரதர். நம்மளுக்கும் அந்த பாவம் வந்துட்டு அது எப்படியோ வரும்னு நீங்களே சொன்னீங்கல்ல பிரதர், அந்த மாதிரி. ஓகே. தேங்க் யூ பிரதர். வேற யாராச்சும் எதாவது சொல்ல வந்தீங்களா? ஒரு பேப்பர்ல வந்து கருப்பு புள்ளி விழுந்துருச்சுன்னு அது 100 வாட்டி ஜெராக்ஸ் பண்ணாலும் அந்த கருப்பு புள்ளி இருக்கும். அதனால அந்த ஆதாம்ட்ட உள்ள பாவம் நமக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கு. தேங்க் யூ சிஸ்டர். ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தாங்க. நம்ம ஒரு வேர்ஸ்க்குள்ள படிச்சிடலாம் பாருங்க. சாம்ஸ் 49th சாப்டர் 7th verse. சங்கீதம் 49ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சாம்ஸ் 49 7 to 9. ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. இன்னொரு படிங்க சிஸ்டர். சாம்ஸ் சங்கீதம் 49:7. ஒருவனானவது இல்ல 6வது வசனம் 8வது வசனம் படிங்க சிஸ்டர். மேல 8வது. எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்டு பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. அதாவது நம்மளுடைய சகோதரனுக்கு நம்மளால மீட்கும் பொருள், அதுதான் அந்த ரான்சம். அது வந்து கொடுக்க முடியாதே. இங்கிலீஷ்ல படிக்கலாம் பாருங்க ஒரு வாட்டி. சாம்ஸ் 49:7. இங்கிலீஷ்ல கேஜேவி யார்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க படிங்க. கேஜேவி. NIV கூட Truly no man can. ஓகே படிங்க பிரதர். படிங்க பிரதர்.
truly no man can ransom another or give to God the price of his life. ஆ அதாவது நம்மளால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ரான்சம் குடுக்க முடியாது. அதாவது ஆதாமுக்கு ஈக்குவலா நம்மளால லைஃப் குடுக்க முடியாது. ஏன்னா, இப்ப ஆதாம் வந்து செத்துட்டாரு. ஆதாம வந்து காப்பாத்தணும் அப்படின்னா, தேவனுடைய பிரின்சிபல், காடுடைய பிரின்சிபல் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, லைஃப் ஃபார் லைஃப். இப்ப ஆதாமுடைய லைஃப்ப நம்ம காப்பாத்தணும்னா, நம்மளுடைய லைஃப் நம்ம குடுத்தாகணும். அதுதான் காடுடைய பிரின்சிபல், காடுடைய லா. நம்ம அந்த வேர்ஸ வந்து படிச்சோம். இப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல, ஆதாம வந்து நம்மளால காப்பாத்த முடியுமான்னு கேட்டாக்கா, முடியாது. என்ன ரீசன்னா, நமக்குள்ள வந்து பாவம் இருக்கு. சின் இருக்கு. ஏன்னா, ஆதாம தேவன் உருவாக்கும்போது எப்படி உருவாக்குனார் அப்படின்னா, பெர்ஃபெக்ட் மேன். ஒரு பெர்ஃபெக்ட் மேனா ஆதாம வந்து தேவன் வந்து உருவாக்குனாரு. இப்போ அ இப்போ ஆடம் அதாவது ஆடம் வந்து பெர்ஃபெக்ட் மேனா இருக்கிறாரு. ஆடம் வந்து எப்படி இருந்திருப்பார் அப்படின்னா, இப்போ ஒரு பெர்ஃபெக்ட் மேனுக்கும், நமக்கும் என்ன டிஃபரன்ஸஸ் பிரதர்ஸ்? இப்ப ஆடம் உருவாக்கும்போது பெர்ஃபெக்ட் மேனா இருந்தாரு. இப்ப நம்பலாம் இம்பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம். எப்போ பாவம் வந்துச்சோ, அப்போ வந்து இம்பெர்ஃபெக்ட் ஆயிட்டோம். ஸோ, பெர்ஃபெக்ட் மேனுக்கும் நமக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன ஒரு வித்தியாசங்கள்? அவர் சு பரிபூர்ணர், நம்ம அபூர்ணர். ஓகே. அவரு வந்து பரிபூர்ணர் ஆதாம். நம்ம வந்து அபூர்ணர். வேற ஏதாச்சும் வித்தியாசங்கள்? Before the fall, Adam did not sin, but we all have sinned. ஓகே. இப்போ ஆதாம் வந்து தேவன் உருவாக்கும்போது ஆதாம்குள்ள பாவம் இல்ல. ஆனா நமக்குள்ள வந்து பாவம் இருக்கு. அதுதானே சபித்? Correct, Stalin. ஆமா, ஆமா. ஓகே. Actually, தேங்க் we are born in sin, whereas Adam is pure and spotless. தேங்க் யூ சிஸ்டர். கிரேட் ஆன்சர். அதாவது நம்ம பொறுக்கும்போதே பாவத்துல தான் பொறுக்குறோம். நம்ம பொறுக்கும்போதே பாவத்துல தான் பொறுக்குறோம். ஆனா ஆதாமுக்குள்ள பாவமே இல்ல. இன்னொரு வித்தியாசம்? அவர் தேவனால உண்டானவர். நம்ம மாமிசத்து வித்துனால உண்டானவங்க. ஓகே. ஓகே. தேங்க் யூ சிஸ்டர். அவரு கடவுள லைவா பார்த்திருக்காரு பிரதர். ஓகே. தேங்க் யூ பிரதர். இன்னொரு கொஸ்டின் மாரி கேட்கிறேன். இப்போ சப்போஸ் ஆடம் வந்து சின்னே பண்ணல அப்படின்னா, என்ன ஆயிருக்கும்? என்ன நடந்திருக்கும்? இப்ப ஆடம் சின்னே பண்ணல. பாவமே பண்ணல. அந்த பழத்த வந்து அந்த ஃப்ரூட்ட வந்து சாப்பிடல. என்ன நடந்திருக்கும்? இன்னமும் உயிரோட இருந்திருப்பார் பிரதர். இன்னமும் ஆதாம் வந்து உயிரோட இருந்திருப்பாரு. செத்திருக்க மாட்டாரு. ஏன்னா சாவு டெத் அப்படின்றது எப்பதான் வந்துச்சு அப்படின்னா, எப்ப ஆடம் வந்து சின் பண்ணாரோ, அப்பதான் வந்துச்சு. சரி ஆடமே உயிரோட இருந்திருப்பாரே. இப்போ நம்ம வந்து ஆடம் மூலியமா வந்தவங்க தான். நம்ம உயிரோட இருந்திருப்போமா? செத்துருப்போமா? நாமளும் உயிரோட இருந்திருப்போம் பிரதர். தேங்க் யூ பிரதர். நம்பளும் உயிரோட தான் இருந்திருப்போம். ஏன்னா ஆதாமுடைய சின்னுனால தான் நம்ம எல்லாருக்குமே சின்னு பாஸ் ஆயிடுச்சு. ஆனா எப்ப ஆடம் வந்து பெர்ஃபெக்ட்டா இருந்து நம்பளும் ஆடம்குள்ள பொருந்திருந்தோம் அப்படின்னா, நம்பளும் பெர்ஃபெக்ட்டா தான் இருந்திருப்போம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசம். அதாவது பெர்ஃபெக்ட் மேன் ஆடமுக்கும், இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கக்கூடிய நமக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா லைஃப். அவருடையது பெர்ஃபெக்ட்டான லைஃப். பரிபூர்ணமான ஜீவன். நம்மது வந்து இம்பெர்ஃபெக்ட்டான லைஃப். ஸோ நம்பளால வந்து ஆடமுக்கு அதாவது ஒரு இம்பெர்ஃபெக்ட் லைஃப்ப குடுத்து, ஆடம வந்து நம்மளால காப்பாத்த முடியுமான்னு கேட்டாக்கா முடியாது. இந்த ஒரு தராசுல பாருங்க, இந்த ஸ்கேல்ல பேலன்ஸ் ஆவாது. ஆனா, யாரால முடியும்? ஒரு பெர்ஃபெக்ட் மேனுக்கு யாரால மட்டும் தான் லைஃப் குடுக்க முடியும்? பர்ஃபெக்ட்டா இருக்கிறவர் மட்டும் தான் பிரதர். தேங்க் யூ பிரதர். ஒரு பெர்ஃபெக்ட் மேனுக்கு இன்னொரு பெர்ஃபெக்ட் மேனால தான் லைஃப் குடுக்க முடியும். நம்ப எல்லாம் பெர்ஃபெக்ட்டான்னு கேட்டாக்கா இல்ல. பட் ஒருத்தர் வந்தாரு. ஹி வாஸ் எ பெர்ஃபெக்ட் மேன். ஏன்னா, அவரு பொறக்கும்போதே வந்து இப்போ ஆதாம்குள்ள பொறந்தாரான்னு கேட்டாக்கா இல்ல. அவரு யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ அவரு வரும்போதே வந்து எப்படி வந்தாரு? பெர்ஃபெக்ட்டா வந்தாரு. ஒரு வேர்ஸ் கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. ஹீப்ரூஸ் 7th சாப்டர் 27th வேர்ஸ் நினைக்கிறேன். ஹீப்ரூஸ் 7th சாப்டர் 27th வேர்ஸ்.
யாராச்சும் எடுத்துட்டீங்கன்னு நீங்க படிச்சிடுங்க. Who needeth not daily, as those high priests, to offer up sacrifice, first for his own sins and then for the people's. For this he did once, when he offered up himself. ஓகே. இன்னொரு வேர்ஸ் இருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே. அது ஹீப்ரூஸ் தான் இருக்கும். ஒரு நிமிஷம் அத எடுக்கிறேன். பிரதர் 26 பிரதர்? 26 படிங்க சிஸ்டர். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் ஓகே. மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா, பரிசுத்தர், குற்றமற்றவர், மாசு இல்லாதவர். இங்கிலீஷ்ல படிக்கலாம் பாருங்க. ஹீப்ரூஸ் 7th chapter 26th verse. For such an high priest became us, who is holy, harmless, undefiled, separate from sinners, and made higher than the heavens. அதாவது இயேசு கிறிஸ்து he was separate from sinners, sinless. அவருக்குள்ள பாவமே இல்ல. குற்றமற்றவர். அவருக்குள்ள எந்த ஒரு குற்றமும் இல்ல. மாசு இல்லாதவர். பட் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, இந்த வசனம் இருக்குல்ல, இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறோம். எப்படின்னா, நம்ம வந்து பரிசுத்தர் கிடையாது. நமக்குள்ள நிறைய குற்றங்கள் வந்து இருக்கு. நமக்குள்ள நிறைய ஃபால்ட் வந்து இருக்கு. நம்ம வந்து இம்பர்ஃபெக்ட். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, ஆதாமுக்கு லைஃப் குடுக்க முடியாது. அதனால தான் யார் வந்து அந்த ஒரு லைஃப் யாரால மட்டும் தான் அந்த ஒரு லைஃப குடுக்க முடியும்னா, ஜீசஸ் கிரைஸ்ட். லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்டால மட்டும் தான் அந்த ஒரு லைஃப வந்து குடுக்க முடியும். ஸோ இயேசு கிறிஸ்து வந்தாரு. வந்து ஆதாமுக்கு லைஃப் குடுத்ததால, அந்த ஒரு ரான்சம் பிரைஸ் ஆடமுக்கு குடுத்ததால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம மறுபடியும் வந்து அந்த வேர்ஸ படிக்கலாம் பாருங்க. 1 Corinthians 15:22ல நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஃபார் ஆஸ் இன் ஆடம் ஆல் டை. எல்லாருமே ஆதாமுக்குள்ள மரிக்கிறது போல, கிறிஸ்துக்குள்ள சோ இன் கிரைஸ்ட் ஆல் வில் பி மேட் அலைவ். இதுதான் காடுடைய ஃபார்முலா. நம்மள எப்படி காப்பாத்துறாருன்னா, ஆதாமுக்குள்ள தான் நம்ம எல்லாருமே மரிச்சு வரோம். ஸோ கிறிஸ்துவோடைய லைஃப குடுக்க வச்சு, இப்போ ஆதாம காப்பாத்திட்டாருன்னா, ஃபுல் மேன்கைண்டே காப்பாத்துன மாதிரி. ஏன்னா ஆடம் ஒருத்தர நம்ம வந்து இயேசு கிறிஸ்து வந்து மீட் எடுத்துட்டா போதும். மேன்கைண்டே மீட் எடுத்துடலாம். ஏன்னா ஆதாமுக்குள்ள தான் நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம். ஸோ ஆதாமுக்குள்ள தான் நம்ம எல்லாருமே சாகுறோம். ஸோ எப்படி ஆதாமுக்குள்ள எல்லாருமே சாகுறாங்களோ, அதே போல கிறிஸ்து இந்த ரான்சம் பிரைஸ் குடுத்ததால எல்லாருமே கிறிஸ்துக்குள்ள மறுபடியும் வருவாங்க. ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தர் வரல அப்படின்னா, நம்ம எல்லாருமே டெட் கண்டிஷன் தான். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. தேர் இஸ் நோ ஸ்ட்ரெங்த் வென் யூ ஆர் டெட். அந்த கண்டிஷன்ல தான் நம்ம வந்து எல்லாருமே இருப்போம். இப்போ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய டெத் கண்டிஷன் நம்மளுடைய இந்த ஒரு மரித்த நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்போ 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 செத்துருக்கிறாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு லைஃப் குடுத்துட்டாரு. இப்போ வந்து இந்த மரித்தவர்களுடைய ஒரு கண்டிஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னும்போது, ஒரு ஸ்லீப். அதாவது இப்போ மரித்தவர்கள்லாம் இப்போ நிறைய பேர் செத்து போயிருப்பாங்க இல்லையா? அவங்கலாம் இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு நித்திரையில இருக்கிறாங்களாம். ஒரு ஸ்லீப் கண்டிஷன். ஒரு ரெஸ்ட். நம்போ இத வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம் பாருங்க. ஒரு இடத்துல வந்து இயேசு கிறிஸ்து என்ன என்ன பண்ணுவாரு அப்படின்னா, லாசரஸ் அவருடைய ஃப்ரெண்ட். அவருடைய ஃப்ரெண்ட் வந்து செத்துருவாரு. அந்த நியூஸ் வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து வரும். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்ட்டு நம்ம படிக்கலாம் பாருங்க. ஜான் 11th chapter 11-14. ஜான் 11th chapter 11th verse. இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீசர்கள், ஆண்டவரே, நித்திரை அடைந்திருந்தால் போதும் சிஸ்டர் போதும். தேங்க் யூ சிஸ்டர். ஸோ இப்போ நியூஸ் வருது. அதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது நம்மளுடைய ஃப்ரெண்ட் லாசரு வந்து ஜஸ்ட் தூங்கிட்டு இருக்கிறாரு. நான் அங்க போயிட்டு அவர் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அவர எழுப்ப போறேன். இத வந்து டிசைபிள்ஸ் கேட்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, தூங்கிட்டு தானே பார்க்குறாரு. அவரே எந்திச்சிப்பாரு. நம்ம ஏன் இப்ப எழுப்பணும்? அப்படின்னு அவங்க லிட்டரலாவே என்ன புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, லாசரஸ் வந்து உண்மையாலுமே தூங்கிட்டு தான் பார்க்குறாரு. அவர் செத்து போல.
அப்படின்னு டிசைபிள்ஸ் சீஷர்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, இயேசு கிறிஸ்து வந்து உண்மையாலுமே அங்க என்ன சொல்ல வந்தாருன்றது தான் அந்த 13ஆம் வசனம். 13th வெர்ஸ்ல இருக்கு பாருங்க. அது படிக்கலாம் சிஸ்டர். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படிச் சொன்னார். அவர்களோ இயேசுவானவர் வந்து அவருடைய மரணத்தை குறிச்சு தான் என்ன சொன்னார் அப்படின்னா, அவரு தூங்கிட்டு இருக்கிறார்ப்பா. அதாவது அவருடைய மரித்த நிலைமைய தான் பார்த்து என்ன சொல்றாருன்னா, அவரு தூங்கிட்டு இருக்கிறாரு. கன்டின்யூ பண்ணுங்க சிஸ்டர். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்துப் போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, போதும் சிஸ்டர். இப்போ இங்க கிளியரா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆக்சுவலா லாசரஸ் வந்து அங்க செத்துட்டாரு. அது வந்து கிளியர். ஆனா, இயேசு கிறிஸ்து லாசருவோடைய அந்த ஒரு செத்த கண்டிஷன வந்து என்ன சொல்றாருன்னா, அவரு சாகலப்பா, அவரு வந்து தூங்கிட்டு இருக்கிறாரு. லாசருவோடைய மரித்த நிலைமையை ஒரு நித்திரைக்கு வந்து இயேசு கிறிஸ்து கம்பேர் பண்றாரு. ஏன்னா, இப்போ எல்லாருமே மரித்தோர்கள் எல்லாருமே எந்த ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ரெஸ்ட் தான். தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு நாள் வந்து ஏந்திருப்பாங்க. ஏந்திச்சு வரப்போறாங்க. அததான் வந்து இயேசு கிறிஸ்து இன்டைரக்ட்டா அந்த ஒரு இன்சிடென்ட் கூட நம்ம பார்த்திருப்போம், படிச்சிருப்போம். இயேசு கிறிஸ்து போய் கூப்பிட்ட உடனே லாசரு அந்த மரணத்திலிருந்து எந்திச்சு வந்துடுறாரு. அங்க இருக்கிற எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மிராக்கிள வந்து எதுக்காக செஞ்சார் அப்படின்னா, அதாவது தேவனுடைய ராஜ்யத்துல, காட்ஸ் கிங்டம்ல இதுதான் நடக்கப் போகுது. இப்போ நெறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க. நம்ம மத்தியில நமக்கு முன்னாடி இருந்த நெறைய பேர், நம்ம மத்தியில இருக்கக்கூடிய நெறைய பேர் நம்ம கண்ணார பார்த்திருப்போம். நெறைய பேர் செத்து போயிருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்ப எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்லீப்பிங் கண்டிஷன். ஒரு ரெஸ்ட். ஒரு ரெஸ்டிங் கண்டிஷன்ல தான் இப்ப இருக்கிறாங்க. ஆனா, ஒரு நாள் வந்து எல்லாருமே மறுபடியும் உயிரோட வரப்போறாங்க. எல்லாருமே மறுபடியும் லைஃப்க்கு திரும்பி வரப்போறாங்க. நம்ம ஒரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. டானியல் 12th சாப்டர் 2nd வெர்ஸ். தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். போதும் சிஸ்டர். மல்டிட்யூட்ஸ் ஹூ ஸ்லீப் இன் த டஸ்ட் ஆஃப் தி எர்த் வில் அவேக். இப்போ எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களா? தூங்கிட்டு இருக்கிறாங்களாம். ஒரு நாள் எல்லாருமே மறுபடியும் எழுந்திருச்சு வருவாங்க. எல்லாருமே. இங்க ஒன்லி கிறிஸ்டியன்ஸ், ஒன்லி முஸ்லிம்ஸ் கிடையாது. எல்லாருமே எழுந்திருச்சு வரப்போறாங்க. இன்னொரு வசனத்த படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனியன்ஸ் 4th சாப்டர் 13th வெர்ஸ் 14th வெர்ஸ். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 13, 14. அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். போதும் சிஸ்டர். இங்க ஸ்க்ரீன்ல தப்பா போட்டிருக்கிறேன். ஸோ இது இன்னும் இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி படிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனியன்ஸ் 4th சாப்டர் 13, 14. But I do not want you to be ignorant, brethren, concerning those who have fallen asleep, lest you sorrow as others who have no hope. For if we believe that Jesus died and rose again, even so God will bring with him those who sleep in Jesus. அதாவது இப்போ மரித்து இருக்காங்க. இப்போ நிறைய பேர் செத்து போயிருக்காங்க இல்லையா? அவங்கள நினைச்சு நீங்க அழுகாதீங்க. அதாவது மற்றவர்கள் போல நீங்க அழுகாதீங்க. ஏன்னா ஒருத்தர் மரிச்சு போயிட்டாங்க அப்படின்னா, நம்போ அந்த ஒரு சீனரிய நம்ம பார்க்கும்போது எல்லாருமே துக்கத்துல இருப்பாங்க. எல்லாருமே அழுகுவாங்க. எதனால அப்படின்னா, மறுபடியும் இங்க நீ வரமாட்டியா? அவ்வளோதானா? ஏன்னா சடனா வந்து நம்ம கூட வந்து யாராச்சும் ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பாங்க. நம்மளுடைய குடும்பத்துல இருக்கலாம். இல்ல நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருக்கலாம். சடனா மரித்து போயிடுவாங்க. நம்மளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அப்படி இருக்கும்போது, அந்த ஒரு இழப்ப வந்து தாங்க முடியாம நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ரொம்ப அழுகுவோம். ரொம்ப துக்கித்து நம்ம அழுவோம்.
எந்த ஒரு நோக்கத்துல அழுவோம் அப்படின்னா, "நீ மறுபடியும் திரும்பி வரமாட்டியா? அவ்வளோதானா?" ஏன்னா செத்து போயிட்டாக்கா அவ்வளோதான். மறுபடியும் திரும்பி வரமாட்டியா? அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் நம்ம வந்து ரொம்ப துக்கித்து அழுவோம். ஆனா, இங்க வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, "அப்படி அழுகாதீங்க. அழுக வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம நம்பிக்கை அற்றவர்கள் கிடையாது." ஏன்னா, நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்காம். ஒரு நம்பிக்கையை இயேசு கிறிஸ்து நமக்கு குடுத்திருக்கிறார். என்ன நம்பிக்கை அப்படின்னா, எப்படி இயேசு கிறிஸ்து செத்த பிறகு மறுபடியும் ரிசரக்ஷன் ஆனாரோ, அதே போல எல்லாருமே மறுபடியும் மறுபடியும் ரிசரக்ஷன்க்குள்ள வருவாங்க. எல்லாரும் அதாவது இப்போ இந்த மரித்த நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நித்ரை. எல்லாருமே ஆக்சுவலா தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. தூங்கிட்டு இருக்கிறவங்கள வந்து நம்ம இப்போ எழுப்பணும் அப்படின்னும்போது, என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒண்ணு அலாரம் வச்சுட்டு தூங்குவாங்க. இல்லைன்னா யாராச்சும் போய் அவங்கள எழுப்பணும். எழுப்புனா தான் எந்திரிப்பாங்க. இப்போ மரித்து போன எல்லாருமே வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள யாராச்சும் போய் எழுப்பணும். எழுப்புனா தான் எந்திரிப்பாங்க. அவங்கள யாரு எழுப்புவாங்க? இப்போ தூங்கிட்டு இருக்கும்போது காலையில வந்து நம்ம அம்மா, அப்பா என்ன பண்ணுவாங்க, நம்ம எழுப்புவாங்க. அப்பதான் நம்ம எந்திரிப்போம். அதே மாதிரி தான் இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்டா தான் எந்திரிப்பாங்க. அந்த மாதிரி சத்தம் வந்து இந்த உலகத்துல இருக்கிறவங்க கேட்குவாங்களா? அதாவது இப்ப செத்து போனவங்க வந்து கேட்குவாங்களா? ஏதாவது ஒரு சத்தம் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29. ஜான் 5th அப்பொழுது சாப்டர் நன்மை 28, 29. செய்தவர்கள் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும், தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள். 28 படிச்சீங்களா சிஸ்டர்? இந்த ஒரு செகண்ட். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். போதும் சிஸ்டர். இதை குறிச்சு நீங்க வந்து ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா ஒரு நாள் வருது. அந்த நாள்ல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, பிரேதக்குழி அதாவது இந்த கல்லறையில இருக்கக்கூடிய எல்லாருமே அவருடைய சத்தத்தை வந்து கேட்டு வருவாங்க. இங்கிலீஷ்ல படிச்சலாம் பிரதர் இது. ஜான் 5:28, 29. Do not marvel at this, for the hour is coming in which all who are in the graves will hear his voice and come forth, those who are தேங்க் யூ not பிரதர். put போதும். to the resurrection of life. போதும் பிரதர். தேங்க்ஸ். ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ண போறாங்க அப்டின்னா, அந்த ஒரு சத்தம் இப்ப எல்லாருமே ஒரு நித்ரை, ஒரு ஸ்லீப் கண்டிஷன்ல தான் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சத்தம் வந்து எல்லாருக்குமே கேட்கும். அதாவது இயேசு கிறிஸ்து அவருடைய செகண்ட் கம்மிங்ல அவருடைய 2ஆம் வருகையில வந்து, அவருடைய சத்தத்தை வந்து எல்லாருமே கேட்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க அப்டின்னா, மறுபடியும் லைஃப்க்கு வந்துருவாங்க. ஏன்னா, இப்போ ஆதாம்குள்ள எல்லாரும் மரித்துட்டாங்க. இப்போ நோ ஹோப் அந்த ஒரு கண்டிஷன் ஹோப்லெஸ் கண்டிஷன்ல தான் எல்லாரும் போயிட்டாங்க. ஆனா, எப்போ இயேசு கிறிஸ்து அந்த ரான்சம் பிரைஸ குடுத்தாரோ, அப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, மறுபடியும் அந்த ஒரு மரித்த நிலைமையிலிருந்து மறுபடியும் வந்துருவாங்க. ஸோ மரித்தவர்களுடைய நிலைமை த கண்டிஷன் ஆஃப் த டெட் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்த்தோம் அப்டின்னா, ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். இப்போ ஆத்துமா வந்து செத்துருது. இப்போ நம்ம தான் வந்து ஆத்துமா. நம்ம வந்து செத்துட்டோம்னா அவ்வளோதான். நம்மளால வந்து மறுபடியும் வந்து இப்போ ஆவியா வந்து ஒருத்தருடைய வீட்டுக்கு போயிட்டு, ஒருத்தர் மேல போய் ஏறிக்கின்னு, அந்த மாரிலாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம செத்துட்டோம்னா, நம்மளுடைய கண்டிஷன் அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையுமே மறந்துடுவோம். நம்மகிட்ட எந்தவித ஸ்ட்ரென்த்தும் இருக்காது. நம்ம யாருன்றதே நம்ம மறந்துடுவோம். மறுபடியும் நம்ம எப்போதான் உயிரோட வருவோம் அப்டின்னா, எப்போ இயேசு கிறிஸ்து அவருடைய செகண்ட் கமிங்ல வந்து அந்த சத்தத்த குடுக்குறாரோ, சத்தத்தை குடுத்து இந்த ஒரு கிரேஸ் அதாவது இந்த ஒரு கல்லறையில இருக்கக்கூடிய எல்லாரையுமே கூப்பிடுறாரோ, அப்பதான் எல்லாருமே மறுபடியும் உயிரோட வருவாங்க. அதுவரைக்கும் எல்லாருடைய கண்டிஷனும் டெட் கண்டிஷன். அவ்வளோதான். ஓகே. இப்போ இது வந்து கிளியரா நம்ம வேர்ட்ஸ் மூலியமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இப்போ வேற சில கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வரும். என்ன கொஸ்டின்ஸ் அப்டின்னா, பழைய ஏற்பாடுல ஓல்ட் டெஸ்டமென்ட்ல சவுல் அண்ட் சாமுவேல் உங்களுக்கு வந்து இந்த ஒரு இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கும். அந்த இன்சிடென்ட்ல என்ன நடக்கும் பிரதர்ஸ்? சவுல் போயிட்டு என்ன பண்ணுவாரு? இந்த ஒரு இமேஜ் போட்டிருக்கிறேன். இமேஜ் பார்த்து ஏதாச்சும் ஐடியா வருதுங்களா? சூனியக்காரிட்ட போய் ஒரு கேட்பாரு அவரு. அதாவது சவுல் வந்து என்ன பண்ணுவார்ன்னா, ஒரு சூனியக்காரி அதாவது விட்ச் ஒரு அஞ்சன பார்க்குற ஸ்திரீ. அதாவது சாமுவேல் வந்து ஆல்ரெடி செத்து போயிட்டுருப்பாரு. சாமுவேல் ஆல்ரெடி ஒரு டெத் கண்டிஷன்ல போயிட்டுருப்பாரு.
இப்போ அந்த சாமுவேல மறுபடியும் வர வைக்கணுன்றதுக்காக ஒரு சூனியக்காரியை போய் பார்ப்பாரு. அந்த இடத்துல சாமுவேல் மறுபடியும் திரும்பி வருவாரு. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் வசனத்துல? ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா அவ்வளோதான். ஆனா மறுபடியும் இங்க சாமுவேல் திருப்பி ரிட்டர்ன் வந்திருக்கிறாரு. அப்போ வசனத்துல ஏதாச்சும் தப்பு இருக்கா? ஒருவேள வசனத்துல வந்து தேவன் வந்து ஏதாச்சும் தப்பா சொல்ட்டாரா? அல்லது இங்க உண்மையாலுமே சாமுவேல் தான் வந்தாரா? இல்ல வேற யாராச்சும் வந்தாங்களா? இப்போ இந்த ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு இங்க வருது. அது மாத்திரம் இல்ல. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா கூட நம்ம மத்தியிலேயே நெறைய பேய்கள் ஓட்டுவாங்க. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு ஏதாச்சும் ஒரு ஆவி, ஒரு பேய் அந்த மாரி போயிடுச்சு. அவங்க வந்து அந்த ஒரு ஆவி வந்து அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துது. அப்படின்ற ஒரு விஷயத்த கூட நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த பேய்கள ஓட்டுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்க நெறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏ புதிய ஏற்பாடுல கூட இயேசு கிறிஸ்து கூட என்ன பண்ணுவாருன்னா, நெறைய பேய் ஓட்டுவாரு. அத பத்தி கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் என்ன? அதெல்லாம் என்ன ஆவிகள்? அதெல்லாம் எங்கருந்து வருது? செத்தவர்கள் தான் மறுபடியும் வந்து அப்படி இன்னொரு மனுஷனுக்குள்ள போய் டார்ச்சர் பண்றாங்களா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் கூட நமக்கு வருது. ஏன்னா வசனத்துல கிளியரா என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, செத்தவர்கள் மறுபடியும் இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் திரும்பி வரப்போறதில்ல. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த சாமுவேல் யார்? உண்மையாலுமே சாமுவேல் ஒருவேளை ஸ்பெஷலா தேவன் வந்து காட் வந்து சாமுவேலுக்கு பவர் குடுத்து மறுபடியும் அந்த லைஃப்க்கு வந்து கொண்டு வந்துட்டாரா? அப்படின்ற ஒரு விஷயம் கூட நமக்கு ஒரு கேள்வி வருது. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து சிலுவையில வந்து செத்து போறாரு. அவர க்ரூசிஃபை பண்ணிடுறாங்க. அவரு 3 நாள் வந்து எங்க இருக்கிறாரு அப்படின்னா, அந்த ஒரு வசனம் கூட எப்படி இருக்கும்னா, அவரு 3 நாள் வந்து கல்லறையில இருப்பாரு. 3வது நாள் 3 டே தான் அவர் வந்து ரிசரக்ஷன் ஆவாரு. அப்படின்ட்டு வேர்ஸ் வந்து இருக்கும். இந்த 3 நாள் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் எந்த கண்டிஷன்ல வந்து இருந்தாரு? ஏன்னா அவரு சிலுவையில இருக்கும்போது, பக்கத்துல வந்து இன்னொரு கள்ளன் இருப்பாரு. அந்த கள்ளனை பார்த்து ஒரு வார்த்தை வந்து அவர் யூஸ் பண்ணுவாரு இயேசு கிறிஸ்து. என்ன வார்த்தை சொல்வார் பிரதர்? ஒரு விஷயத்த சொல்வாரு அந்த கள்ளனு. அந்த ஒரு தீஃப்ப பார்த்து. பரலோகத்துல எனக்கு பக்கத்து சீட்டு உனக்கு தான் சொல்லுவார் பிரதர். ஓகே. Surely you will enter into the paradise with me today. எக்ஸாக்ட்லி சிஸ்டர். அதாச்சும் என்ன சொல்வார்ன்னா, டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். அதாவது இன்னைக்கு நீ என் கூட பரதேசில வந்து இருப்ப அப்படின்ட்டு சொல்றாரு. பட் இயேசு கிறிஸ்து செத்த உடனே பாரடைஸ்க்கு போயிட்டாரா? ஏன்னா அங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டாராங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவும், கள்ளனும் பாரடைஸ்க்கு போயிட்டாங்களா? இப்போ கொஞ்சம் அந்த சீன இமேஜின் பண்ணுங்க. அங்க அந்த கள்ளன் இயேசு கிறிஸ்து பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு தீஃப். அந்த ஒரு கள்ளன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு வாழ்நாள் ஃபுல்லா ஒரு தீஃபா தான் இருந்தாரு. ஒரு கள்ளனா தான் இருந்தாரு. சிலுவையில மாத்திரம் என்ன சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துட்ட, "உங்களுடைய கிங்டம் வரும்போது என்ன நீங்க நெனச்சுக்கங்க." அப்படின்ட்டு தான் சொல்றாரு. அந்த சொன்ன ஒரு வார்த்தைக்காக இயேசு கிறிஸ்து அந்த கள்ளன பாரடைஸ்க்கே கூட்டிட்டு போயிட்டாரா? ஏன்னா அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படிதான் இருக்கும். டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ். அதாவது இன்னைக்கு நீ என்னோடு கூட பரதேசில வந்து இருப்ப. அப்படின்ட்டு தான் அந்த வேர்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அங்க ஆக்சுவலா அங்க என்னதான் நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து செத்த உடனே அந்த ஒரு நாளே அவர் வந்து பாரடைஸ்க்கு போயிட்டாரா? அல்லது பாரடைஸ்னா என்ன? இப்போ ஹெவன் ஒரு பக்கம் ஹெவன் இருக்கு. பரலோகம். இன்னொரு பக்கம் பாரடைஸ் இருக்கு. பரதேசி. ஹெவனும் பாரடைஸும் ஒண்ணா? இல்ல வேற வேறயா? இந்த மாதிரி நெறைய ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வருது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம இப்பயே பார்க்க போறதில்ல. நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த ஒரு கொஸ்டின்ஸ்க்கான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட் வீக் முக்கியமா இந்த சவுல், சாமுவேல் இந்த ஒரு விஷயத்துலேருந்து நம்ம ஆரம்பிச்சு, இயேசு கிறிஸ்து அந்த நாள்ல வந்து அவர் பரதேசி போனாரா? இல்லையா? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம சில விஷயங்கள வசனத்தின் பிரகாரமா, வேர்ட் ஆஃப் காட் பிரகாரமா நம்ம கிளியர் அண்ட் டீட்டெயிலா வந்து நம்போ நெக்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம கன்டின்யூ பண்ணலாம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம். சப்போஸ் இந்த ஒரு கிளாஸ்க்கு ரிலேட்டடா டவுட்ஸ் இருந்துச்சுனா கூட நீங்க கேட்கலாம். இந்த சாமுவேல், சவுல் இந்த விஷயங்கள நம்ம அடுத்த வாரம் வந்து நம்ம கன்டின்யூ பண்ணி நம்ம பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையோடு கேட்ட உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை எடுத்துக்கொள்கிறேன். அது மாத்திரம்